ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது வந்து டே 2 பிகமிங் மீ சீரீஸில் வெற்றிகரமாக 2வது நாள் வந்து போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து டெய்லி நான் ஒர்க் இன்றைக்கி சரி இப்படி தான் உளரக்கூடாது, அதுக்கு தான் வந்து ராவாக கட் பண்ணி எடுக்கணும். இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, எப்பயுமே நான் ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு டெய்லி பண்ணணும்னு நினச்சி வச்சுருப்பேன். ஆனால் சனி ஞாயிறானா பண்ண மாட்டேன். ஏன்னா சனி ஞாயிறுன்றது என்ன தான் நான் ஃப்ரீலான்சராகவே வேலை பார்த்தாலும் சனி ஞாயிறுன்றது என் மண்டேயில் அது ஒரு லீவ் நாள் அப்படின்னு நான் வந்து மண்டேயில் ஏற்றி வச்சிட்டேன். அதனாலவே லீவ் நாளில் எதுவுமே பண்ண தோணாதுல்ல, அதனாலவே ஒர்க் அவுட் ஸ்கின் கேர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி எழுதி வச்சும் பண்ணலை. அடுத்து வந்து வீடியோ ப்ரெசென்டராக போகலாம். சரி, அதுவும் வருமானம் தானே, நம்ம ஸ்கிரிப்டை பார்த்து பேச போகிறோம், அதில் என்ன இருக்க போகுது. நம்ம ப்ரொஃபைலில் போடாத, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போடாத அளவு, என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போடாத அளவுக்கு அது ஒன்றும் தெரியாதுல்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி வீடியோ ப்ரெசென்டர் ஃபேஸ்புக் ஆட்ஸில் அதெல்லாம் வந்துச்சு. சரி, அதுக்கு வந்து என்னன்னு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸ்கிரிப்டு மட்டும் கொடுக்கலாமா, இல்லை நானே அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீடியோ ப்ரெசென்டராக இருக்கலாமா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்ருக்கேன். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறோம், அதவே தான் ஃபேஸ்புக்லேயும் போடுறோம். ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒரு சில வீடியோ மட்டும் போஸ்ட் ஆக மாட்டேங்குது, இன்ஸ்டாகிராமில் மட்டும் போஸ்ட் ஆகுது. இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து கொலாபரேட்டர் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அந்த கொலாபரேட்டரை ஆட் பண்ணால் ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் எது இன்ஸ்டாகிராமில் இருக்குது, எது ஃபேஸ்புக்கில் இல்லை அப்படின்னு பார்த்து அதை ஒரு லிஸ்ட் எழுதி வச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதிலேருந்து ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நான் எப்போயுமே ஐடியாஸ் ஏதாவது வரும் எனக்கு வந்து, எப்போயுமே நான் எப்படி ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுவேன்னா, நம்ம லேப்டாப்பில் பார்க்குறது, ரிசர்ச் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஏதாவது ஒரு பாட்டு கேட்போம்ல, அப்போ வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும், இந்த பாட்டுக்கு இந்த டாப்பிக்கில் பண்ணலாமே, இது இவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்குமே, இது எக்ஸு லவரை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு சரியாக இருக்குமே அப்படின்னு டக்குன்னு தோணும்போது மொபைல் நோட்ஸில் போட்டு வச்சுக்குவேன். மொபைல் நோட்ஸில் போட்டு வச்சது ஃபஸ்ட்டு எடுத்து இந்த நோட்டில் எழுதிக்கிட்டு இருந்தேன். எங்கடா காணோம், இந்த நோட்டு தான் அந்த இருக்குல்ல, இப்படி பக்கமாக எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன். ரீல்ஸ் ஐடியா இந்த டிக் அடிச்சிருக்கேன்ல, அதெல்லாம் நான் வந்து வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்படி நான் எழுதி வச்சுட்டு இருந்தேன்னா, ஆனால் இப்போ இப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா ஏதாவது ஒன்று நான் அது வந்து ஒரு 700-800 ஐடியாஸை தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் ஏதாவது ஒன்று நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னா அதில் திருப்பி பார்த்து படித்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் அதையும் எக்ஸல்லையே இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நோட்ஸ்லேருந்து எக்ஸலுக்கு மாற்றுற வேலைகளை இன்றைக்கி பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் துணி காய போடுறது, துணி எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறது, இதை தான் பார்த்தேன். இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணேன். சரி, நேற்று நான் ஒன்று சொன்னேன்ல, இன்னொரு நியூஸ் என் காதுக்கு வந்துச்சு. ஆனால் அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிலன்னு, அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்டாங்க. அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நான் பட்டா பாடு. எனக்கு வந்து அது வந்து என்னோட நீஷன் இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் அது கிடையாது. இதை சொல்லலாமான்னு தெரில, சொல்லக்கூடாது. அந்த பாயிண்ட் அழிச்சிருங்க, ஏன்னா நான் இதை கட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். அந்த பாயிண்ட் அழிச்சிருங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு இல்லை, அதில் வந்து எனக்கு நிறையா நாலேஜ் இல்லை. இந்த வார்த்தை வந்து கரெக்டான வார்த்தை. அந்த இதில் வந்து எனக்கு நிறையா நாலேஜ் இல்லை. ஆனால் அதில் தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதணும். அப்போ கஷ்டமாக இருக்குமா இல்லையா? 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ அதில் கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அதிலிருந்து நான் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக எழுதி அனுப்பிட்டேன். அந்த ஸ்கிரிப்டையும் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அந்த ஸ்கிரிப்டை வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி திரும்ப அவங்களுக்கு அனுப்பணும். பெரிய வேலையாக இருக்கப்பா சாமி, எப்படி இந்த பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் கொஞ்ச நாளாக சரி, இப்படி தான் எனக்கு தாட்ஸு. ஒரு சென்டென்ஸ் நான் முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு
வேறு ஒன்று தோணுது. ஏன்னா நான் அந்த சென்டென்ஸை என் மைண்டில் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஆனால் நான் வார்த்தையில் ஃபினிஷ் பண்ணல. நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன், எப்படி பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன்னா, வேறு என்ன பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப இவ்வளோ நாள் வரைக்குமே ரொம்ப நெகட்டிவாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு என்னால் வர முடியல. ஆனால் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, இப்போ நான் சென்னை வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன். ஃபஸ்ட்டு கொரோனா எனக்கு வந்து பெஸ்ட்டு டேஸ், கோல்டன் பீரியட் ஆஃப் மை லைஃப். செகண்ட் கொரோனா அப்படி கிடையாது, ஒஸ்ட் டேஸ். ஏன்னா அப்போ தான் நேற்று சொன்ன மாதிரி வேலை கிடைக்கல, அந்த மாதிரி விஷயங்கள். அந்த செகண்ட் கொரோனாலேருந்து நான் என்னை வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு இந்த அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்லலாம் இருந்தேன். அப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கையும் அப்போ தான் போக ஆரம்பிச்சிருந்துச்சு. அதனால் ஒரு ஒரு மதில் மேல் பூனை தான் சரியா. இங்கிட்ட என்ன உண்மையிலேயே நம்ம வெளியே வந்துட்டோமான்னு தெரியலை, கடவுள் நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்துட்டோமான்னு தெரியல. அந்த டைமில் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயும் போகிறேன். அப்போ வந்து என் மைண்டில் ஒரு துளி நெகட்டிவ் எண்ணங்கள் கூட இருக்காது, அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பேன். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு டிகிரி என் கையில் வரல, கடைசி எக்ஸாம் இன்னும் எழுதலை, வேலை இல்லை. அந்த டயத்துக்கு அந்த வயசுக்கு என்ன நம்ம கெரியரை பற்றி யோசிப்போம், அதுதானே யோசிப்போம். ஆனாலுமே நான் பெருசாக இல்லை. என்ன சொல்லிட்டு இருந்தேன், என் நெகட்டிவ் எண்ணங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இல்லை. நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இல்லை, ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்லோவாக எனக்கு நான் அப்படி இப்படி வந்துட்டேன். நான் நெகட்டிவாகவே தோண ஆரம்பிச்சிருச்சு. கிரேட்ஃபுல்னஸ் என்கிட்ட இல்லவே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து மறுபடியும் அந்த பாசிட்டிவ் தாட்ஸை மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். டவுட்ஸ் இருக்கக்கூடாது, செல்ஃப் டவுட்ஸ் இருக்கக்கூடாது, எந்த டெசிஷன்லேயும் நம்ம டவுட்ஸ் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஒன்று நல்லது நடக்குமா நடக்காதா அந்த டவுட்ஸும் இருக்கக்கூடாது. ஐயோ கத்திகிட்டே இருக்காங்களே, அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அப்படின்னு நினச்சி இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் மாறிட்டு வரேன். ஆனால் இந்த கொஞ்ச நாள்லேயே நிறையா நல்லது என்னை நோக்கி வருது. நான் அதுக்கு நான் வந்து சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, இப்போ இதுதான் நான் வீடியோ ஓடுது, இதான் நான் சரியா, இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் வந்து இப்போ இது ரெண்டும் நெருங்கணும், கரெக்டாக. இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் இங்கிட்டு வரேன். நான் இங்கேருந்து இங்கே வந்தது கொஞ்சம் தான், ஆனால் இது இங்கேருந்து இவ்வளோ வருது. முன்னாடி நெகட்டிவாக நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ என்ன ஆகும்னா, இதெல்லாம் என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு இங்கேருந்து இங்கே போயிடுவேன் நான். இங்கேருந்து இங்கே போயிடுவேன் நான். இப்போ நான் இங்கேருந்து இங்கே வந்தாலே இங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. இது வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னங்கடா இவ்வளோ நாள் நான் பாட்டுக்கு இருந்தேன், இப்போ என்ன எல்லாம் வருது காதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சாயங்கால நேரம் என்ன பண்ணேன், சும்மா வண்டியில் கிண்டி வரைக்கும் போனோம். அப்படியே சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். நீ இப்போ டைம் வந்து என்னது, 21னா 18, 19, 20, 21, 9:40 மணி. நான் இப்படி தான் கொஞ்சம் எனக்கு கணக்கு ஒழுங்காக வராது, கையை விட்டு தான் எண்ணுவேன். 9:40 மணி ஆகுது. இதுக்கப்புறம் 21னா 10, 9, 18னா 6, 17னா 7, 18னா 8, 21:42 தான் டைம். இது மண்டே சரி. இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப வளர்றேன், பரவாயில்ல. அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ இதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சது. வேறு எதுவும் இன்றைக்கி நாள் போல். இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயம் பற்றி பேசணும்னு நினச்சேன், ஆனால் அதை நாளைக்கு பேசுகிறேன். இன்றைக்கே எல்லாத்தையும் பேசிட்டா அப்புறம் நாளைக்கு பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. அதனால் அதை நாளைக்கு பேசுவோம். அவ்வளோதான். உங்கள் நாள் எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.